சேர்ந்த ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் போலீஸோட என்கவுண்டர்ல சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. கிளாமர் காளின்ற ஒருத்தரோட கொலை வழக்குல தேடிட்டு இருந்த சுபாஷ் சந்திர போஸை போலீசார் சுத்தி வளைச்சு துப்பாக்கியால சுட்டு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இந்த கொலை வழக்குக்கு பின்னாடி 22 வருஷ பகை இருக்கு. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு நடந்த இந்த பகையால இதுவரைக்கும் 21 கொலைங்க நடந்திருக்கு. போலீசார் சார்பா 2 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸோட சேர்த்து இப்ப 3 பேர் என்கவுண்டர் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. இந்த பகை எப்ப முடியும்னு போலீஸுக்கும் புரியல, இந்த பகையில சிக்கி வாழ்க்கையை தொலைச்சவங்களுக்கும் புரியல. வன்மம், கோபம், குரோதம், வெறி, கெத்துன்னு மாறி மாறி கொலைங்க நடந்தாலும் இந்த பகை 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையில இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகாவை சேர்ந்த VK குருசாமி, ராஜபாண்டிங்கிற 2 பேர் ஒரே சாதியை சேர்ந்தவங்க. இந்த 2 பேரும் சொந்தக்காரங்களும் கூட. இவங்க குடும்பத்தோட மதுரை மாவட்டம் கீரத்துறை ஏரியாவில் செட்டில் ஆகி கொஞ்ச நாள்ல 2 பேரும் அரசியலுக்கு போக முடிவெடுக்கிறாங்க. அதுல VK குருசாமி திமுகவில் சேர, ராஜபாண்டி அதிமுகவில் சேர்றாரு. 2 பேருக்கும் அடிக்கடி தகராறு வர உள்ளாட்சி தேர்தல் அப்போ கட்சி பிரச்சனை மெல்ல மெல்ல தனிப்பட்ட விரோதமா மாறுது. வருஷம் எலெக்ஷன் டைம்ல ராஜபாண்டிக்கு எல்லா வகையிலையும் உதவியா இருந்த அவரோட அண்ணன் பையன் சின்ன முனிச VK குருசாமி கேங் சுத்தி வளைச்சு அடிச்சு கொலை மிரட்டல் பண்றாங்க. இப்பவே என்ன கொன்னுடுங்க, இல்லனா உங்க எல்லாரோட உயிரையும் நான் எடுத்துருவேன்னு சின்ன முனிஸ் சொல்ல, குருசாமி கேங் அங்கேயே சின்ன முனிச வெட்டி படுகொலை செய்யறாங்க. இந்த கொலையில இருந்து தான் ஆரம்பிக்குது 2 தரப்போட பகை. சின்ன முனிஷ கொலை செஞ்ச வழக்குல குருசாமி கேங்ல இருந்து VK குருசாமி, பாம்பு பாண்டி, மாரிமுத்து, ராமமூர்த்தி, வழுக்க முனிசு, கணுக்கன் முனியசாமி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறாங்க. அப்புறம் ஜாமீன்ல வெளியே வர்றாங்க. நிலைமை கொஞ்சம் இயல்பான உடனே 2006 வருஷம் மதுரை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவரா VK குருசாமி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதனால ராஜபாண்டி கேங் ஆத்திரத்துல இருந்திருக்காங்க. 2008 வருஷம் சின்ன முனிஷ கொலை செஞ்ச கேங்ல இருந்த வழுக்க முனிஷ ராஜபாண்டியோட சொந்தக்காரரு சப்பானி முருகன்றவரு வெட்டி கொலை செய்யறாரு. அது இல்லாம கொலை செய்யப்பட்ட சின்ன முனிஷோட தம்பி வெள்ளக்காளி, அண்ணனை கொலை செஞ்ச மாரிமுத்து, ராமமூர்த்தி ஆகிய 2 பேரை 2008 வருஷம் வில்லாபுரம் ஏரியாவில் ரெட்ட கொலை செய்றாரு. இந்த கேஸ்ல வெள்ளக்காளி, அவரோட ஃப்ரெண்டு சகுனி கார்த்திக், இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக அங்க வேற ஒரு கேஸ்ல வர முத்து இருளாண்டின்றவரு இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டாராரு. ஜாமீன்ல வர 3 பேரும் 2013 வருஷம் வெங்காய மார்க்கெட்ல VK குருசாமியோட தங்கச்சி புருஷன் பாம்பு பாண்டிய கொலை செய்யறாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச குருசாமி கேங்கு சகுனி கார்த்தியோட தாய் மாம மயில் முருகனை அதே வருஷம் கொலை செய்யறாங்க. இந்த கேஸ்ல VK குருசாமியோட பையன் மணி ஜெயிலுக்கு போறாரு. இதுக்கு பழிக்கு பழியா அடுத்தடுத்து 2 கொலை நடந்தாலும் 2017 வருஷம் நடந்த கொலை இந்த பகையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிடுச்சு. VK குருசாமியோட பையன் மணி, ராஜபாண்டியோட பையன் தொப்பிலி முனுசாமிய கமுதிக்கு கடத்திட்டு போய் பைக்கோட கட்டி வச்சு பெட்ரோல் ஊத்தி கொலை செஞ்ச சம்பவம் பலரையும் உலுக்குச்சு. தொப்பிலியோட உடம்ப காட்டுல போட்டுட்டு போனதால சாம்பல் கூட கிடைக்காம போயிடுச்சு. இந்த கொலை வழக்குல மணி, கணுக்கன் ஜெயிலுக்கு போய் ஜாமீன்ல வெளியே வந்த நிலையில வெள்ளக்காளி, சகுனி கார்த்திக், ஜெயில்ல இவங்களுக்கு ஃப்ரெண்டான முத்து இருளாண்டி 3 பேர் சேர்ந்து VK குருசாமியோட ஆதரவாளரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து வெட்டி கொலை பண்றாங்க. இந்த கொலைக்கு அப்புறம் வெள்ளக்காளி கேங் மக்களை மிரட்டுறது, கொலை முயற்சின்னு ஆரம்பிச்சு உச்சக்கட்டமா போலீஸுக்கே ஆடியோ அனுப்பி மிரட்டியிருக்காங்க. பொறுத்து பார்த்த போலீஸ் சிக்கந்தர் சாவடியில வசமா சிக்கின சகுனி கார்த்திக், முத்து இருளாண்டிய என்கவுண்டர்ல சுட்டு கொலை பண்றாங்க. வெள்ளக்காளி மட்டும் மிஸ் ஆனதால அவரை தேடி வந்தாங்க. இந்த என்கவுண்டருக்கு VK குருசாமி தான் காரணம்னு வெள்ளக்காளி கேங் திரும்பியும் கொலையில இறங்குச்சு. இதுக்கு பழியா VK குருசாமியோட மகளோட புருஷன் பாண்டிய கொலை செய்யறாங்க. இதுக்கப்புறம் 2020 வருஷம் ஜூலை 28 வெள்ளக்காளியோட பிறந்த நாள்.
அன்னைக்கு வி.கே. குருசாமியோட வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டு இதுதான் பிறந்தநாள் பரிசு அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடின வெள்ளக்காளி ஃப்ரெண்டுங்க அகோரி கார்த்திக், டோரி மாறி கைதாகிறாங்க. ரெண்டு தரப்பு மாறி மாறி கொலை செஞ்சுட்டு வந்ததால குருசாமியோட பையன் மணியும் வெள்ளக்காளியும் தேடப்படும் குற்றவாளியா போலீஸால அறிவிக்கப்பட்டாங்க. இது மாதிரியான சூழல்ல மதுரை ஹைகோர்ட் கேஸ்ல ஆஜராயிட்டு பெங்களூர் போன வி.கே. குருசாமி பெங்களூர் பணசாவடி ஏரியாவில் காரை வழியில நிறுத்தி டீ குடிச்சிட்டு இருக்கப்ப டக்குன்னு இன்னொரு கார்ல வந்த 5 பேர் பயங்கரமா வி.கே. குருசாமியை வெட்டிட்டு போறாங்க. இதுல ரொம்ப காயமடைஞ்ச குருசாமி வீட்டில் தங்கினபடி வைத்தியம் பார்த்துட்டு வராரு. இந்த வழக்கில் ஆரம்ப புள்ளியா இருந்த ராஜபாண்டி வயசாகி இறந்து போக பல வருஷத்து பகை முடிஞ்சுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கடந்த 22ஆம் தேதி நடந்த ஒரு கொலை திரும்பவும் பகையை தொடர வச்சிருக்கு. வி.கே. குருசாமியோட தங்கச்சி பையன் கிளாமர் காளிய வெள்ளக்காளி கேங் கொலை செய்ய இந்த முறை போலீஸ் தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாங்க. இந்த கொலை கேஸ்ல ரவுடி வெள்ளக்காளியோட அம்மா ஜெயக்கொடியோட சேர்த்து 7 பேரை போலீஸ் ஸ்பெஷல் டீம் அரெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2 தரப்புலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு வராங்க. இந்த கேப்ல கிளாமர் காளி கொலை வழக்குல ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ்ன்றவரை ஸ்பெஷல் டீம் தேடிட்டு வந்தப்ப தெப்பக்குளம் ஏரியால கஞ்சா வித்துட்டு இருக்கும்போது போலீஸ் சுத்தி வளைச்சிச்சு. அப்போ போலீஸை அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்ட தற்காப்புக்கு போலீஸ் சுபாஷ் சந்திரபோஸை என்கவுண்டர்ல சுட்டு கொள்றாங்க. கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க 2 போலீஸ் கூட வராங்க. அதில் அந்த அருவா கையில் வச்சுருந்தவன் 2 போலீஸையும் காயப்படுத்திடுறான். நல்லா வெட்டு. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. திருப்பி இன்ஸ்பெக்டரும் அவரை தற்காக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் இவனுடைய இந்த பிஸ்டல், ஒரு கண்ட்ரிமேட் பிஸ்டல் வச்சுருக்கான். அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு, காரில் பட்டுருச்சு. ஸோ அப்போ ஃபயர் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கும்பொழுது ஒரு தற்காப்புக்காக சுடும்பொழுது காலில் சுடும்பொழுது அவனை குனிங்கிறதுல அவனுக்கு செஸ்ட்டில் பட்டுருக்கு. ஸோ அதனால் அவனை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிடும். இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதா வேளாண்மாளுக்கு 10 to 15 மினிட்ஸில் நாங்கள் அங்கேயும் கொண்டு போயிடும். அவன் கொண்டு போயிட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் ப்ராட் டெட் சொல்லியிருக்காங்க. பல வருஷத்து பகை எப்போ முடியும்னு போலீஸ் காம்ப்ரமைஸில் இறங்கி இருக்கிறதுனால இனிமே கொலைகளன்னு யாருன்னா இறங்குனா கடுமையாக ஆக்ஷன் எடுப்போம்னு மதுரை போலீஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எல்லா நடவடிக்கையும் தடுப்பு நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லா தடுப்பு விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். என்ன நுண்ணறிவு மூலமாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா அதையும் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை என்னவோ அதை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல். அவனை பிடிக்க வரும்பொழுது அவன் வந்து ஆய்வாளரையும் தாக்க வரும்பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடந்தது. இதன் மூலமாக என்னென்னா நம்ம எதுவோ சட்டப்படி நடந்துக்கணும். அதர்வைஸ் இந்த மாதிரி நம்ம ஆய்வாளர்கிட்டையோ இல்லை காவலர்கிட்டையோ தவறாக நடக்கும்பொழுது இது மாதிரி ஒரு விரும்பத்தக்க சூழல் ஏற்படுறதுனால நடக்கும். 2 பேரோட விரோதம் இன்னும் எத்தனை உயிரத்தான் காவு கொடுக்கும்னு ஊரில் பேசிக்கிட்டாலும் இனி எந்த கொலையும் நடக்காதுன்னு போலீஸ் நம்பிக்கையாக சொல்கிறாங்க.